ஐசிட் சார் காப்பாற்றினார் எனக்கு கொஞ்ச நாள். வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாமல் வந்தவன் நான். இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் கோடிக்கணக்கான காட்டின வீட்டில் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா வெளியே போன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியாக வேலை செய்ய விடாது எப்படிங்க? சும்மாவே இருக்கணும், என்ன கிண்டல் பண்ணாலும். ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி, இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளைலாம் அப்புறம். மனுஷன், ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா. எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க வீடியோ போட்டு அதில் ஒரு சைபர் புள்ளி ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு. ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது. அதான் என் வேலையே. எப்படி அழகு இல்லாம இங்கே போயிட்டாங்களா? எத்தனை வருஷம் சொன்னா அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான்னு தெரியல. இதை புடி போடு, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி இது பண்ணு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூப்பிடு, வரும் எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும், ஒவ்வொன்றா வெளியே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே வரும். அவங்க குடும்பத்திலேருந்தே நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட் பண்ண, உனக்கு எதாவது வேணும் நான் சொன்ன, நான் வந்து வாயை பொத்திக்கிட்டு வேண்டாம் தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு நாளில் என் டைவர்ஸை நான் முடிச்சிருப்பேன். நான் பசங்கன்றது ஒரு காண்ட வாயை மூட்டு இருந்தேன். நான் என்னெல்லாம் அந்த போய் கேட்டு பாருங்க, அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு. எங்கள் அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சத்தை போடும் போதே இப்படி தான் போட்டாங்க, நாசமாக போன்னு தான் போட்டாங்க. என்னால் சொன்னதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்ய இல்லையா? அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்ய இல்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். அப்பயாவது கேட்க வேண்டியது என்ன? ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்ல எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது? ஆல்ரெடி 100 கேஸ் இருக்கு என் மேல, ஆல்ரெடி கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு என் மேல. இருந்தாலும் உங்க எல்லாருக்காகவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே. எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சுதான். ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன். நான் தெரிஞ்சு தானேங்க வந்தேன். வந்தவனை கூட நிம்மதியாக வாழ விடாட்டி ஒரு 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 சின்ன ஒரு ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன்? ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கா? நான் கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னு புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க? எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா தான் தப்பு செஞ்சேனா நான்? இல்ல. எப்படி 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? அழகான ஹீரோயின் நடிகர் தாங்க என் வேலையை. அப்பெல்லாம் ஓடாத, இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டானா அவங்க கையில். அதான் என் பெரிய தப்பு. ஏன்? நம்பிக்கை, ட்ரஸ்ட், என் லைஃப், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்படியே எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது என் பேர்ல, தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கௌண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கௌண்ட். எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால என்ன ஏன் இவ்வளவு நான் தான் சம்பாதிக்கிறேன். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப. அந்த வீட்டில் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அதனால தான் நான் வாங்கி மட்டும் அசிங்கமா. ஏன் என் நேச்சர் அப்படி. முடியலைங்க. எப்படி வந்து ஒரு 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 டீமை அமைச்சு ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம்? நான் உயிரோட இருக்கக்கூடாது. அவங்களுக்கு மேக்சிமம் அதுதான் நடந்துரும், கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன், சிரிச்சுட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்களை என்னை பார்க்க விடல. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். இந்த கை பார்த்துக்கோங்க. இதுதான் நடக்கும்.
அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything. Not anymore. வர சொல்லுங்க, மொத்த ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. வர சொல்லுங்க தேடி, என்ன வேணா நடக்கட்டும். சாரிங்க, நான் நடிக்க மாட்டேன். ஸ்க்ரீனில் எப்போ என் படம் வரும் எனக்கே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் உங்கள் எல்லாரையும் சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், என்னோட இந்த டெசிஷனை அப்படியே விட்டுருங்க. என்னால் வேலை செய்ய முடியல. நான் என் பர்சனல் லைஃப்பை க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு என்ன இமேஜ் இருந்ததோ அதை நான் காப்பாற்றிக்கிட்டு நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். அது கடவுள் கையில் இருக்குது. இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். சில விஷயங்கள் சொல்லணுங்க, அது ஓப்பனாக சொன்னாதான். இந்த 3 லெட்டர் நடிகர்கள் நான் சொன்னல, ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை, அதையும் சொல்லிட்டேன் நான். 3 பேர் ஹீரோஸ், என்கிட்ட பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ். என் குடும்பத்துக்கு எடுக்க வந்த அவ அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆகிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு. நான் யார், நீ யார்? பர்சனல் லெவலில் டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா, நடிச்சுக்கோ. ஐயோ, காலில் நானே உழுறேன். அவார்டு வாங்குறேன், வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்பில் மனுஷன் இவன் தப்பான மனுஷன் அதாவது பேசின நீ ஒரு தடவை, உனக்கு என்ன அறியாது பேசுறது? நீ என்ன பெத்தியா வந்து அடி தனி கொடுங்கப்பா. ரத்தம் வாந்தி வந்துட்டு இருக்காங்க. பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்க்க நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆகிடும். நான் என்னதான் வேலைக்கு போகிறேன், வரேன். ஒரு நிம்மதி இல்லை, நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுறது? வீட்டில் அவ்வளோதானே கேட்குறேன், நான் பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொண்ணு எனக்கு புரியல. சீக்கிரம் கொடுத்துங்க, வாங்கிக்கிறேன். நான் அப்படிதான் என்ன இத்தனை நாள் வேலைக்கு போயிடுறேன். நான் ஏன் இப்போ நான் வெளியே போயிட்டு யார் கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இல்லை யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் சம்மந்தம். இப்போ நடந்தது தான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதை தான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சுருப்பாங்க. நிறையா ஏஐயில் க்ரியேட் பண்ணி எவிடன்ஸ், எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்து பாருங்க. எனக்காக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜில் விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்க, 2 நாள் முடியுமா? இல்லை, இப்போ இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன். நான் பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பண்ணிதாங்க ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. யார் தான் சொல்லுவா அப்புறம் என் கதையை?
அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, அண்ணன் ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு டே ஒன்லேருந்து. அவங்கள கை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா ஃபோட்டோஸை. இன்னைக்கு என்னையும் பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்காந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காற்று வாங்குறது கூட நான் என்னால் என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு மனுஷன் என் கூட எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்கே வேலைக்கு போவோம், அங்கே யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அதுதான் என்ன, அதில் 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ணேன். அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்போ நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுலேருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படித்த விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் க்ரியேட் பண்ணக்கூடாது. இதுலேயே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்கள், மாசா கமர்ஷியலாக. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்குது, சாப்பிட்ணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்டில் எவன் ஜாம்பி படம் பண்ணுறான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்ணுறான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். அது ஒன்று தான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்பில். ஏன்னா நீங்கள் போட்ட சாப்பாடு இது, நீங்கள் போட்ட பிச்சை எனக்கு. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இருக்கிறவங்கள நான் அப்படி கடவுள் குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸுக்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்? என்ன எங்கே போனேன் நான்? உங்கள் கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தால் நான் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட் எப்படி இறங்கி ஆர்எம்எஸ் லான்ச்சில் ஒவ்வொரு ஸ்க்ரீன் கிளாத்லேருந்து ஒவ்வொரு நீடிலேருந்து இது இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், இறங்கி வேலை பார்க்குறாங்க. இன்னொருத்தர் காசில் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு என்னை வாடகை வீட்டில் கொடுத்துட்டு அப்படி இல்லை. இது அதுக்காக பேசவும் இல்லை. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க. கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால் வேலை செய்ய முடியும். செய்வேன். சொல்லும் போது தான் செய்ய முடியும் என்னால். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. என்னென்னமோ இருக்குது சொல்கிறதுக்கு. நான் இன்னைக்கு சொல்லலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க என் கூட. அப்புறம் என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன், வீடியோலாம் போட்டுட்ருக்க மாட்டேன். ஒரே ஒரு செகண்ட்.